டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சியினை பார்த்தோம். இது குறித்த செய்தியினை பிற விரிவாக பார்க்கலாம். சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதன் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், புதிதாக வெளியாகி இருக்குன்னு சொல்ற அந்த காட்சியை பத்தி என்ன தகவல் வந்திருக்கு? சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிதாக ஒரு சிசிடிவியில் பதிவாகக்கூடிய காட்சிகள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சூளைமேடு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் அந்த காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. அதனை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். சரியாக 24ஆம் தேதி காலை 6:35 மணி அளவில் சுவாதியை தனது தந்தை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 6:51 மணி அளவில் ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு செல்கிறார். அவர் மீது காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டுகள் தெளிவாக தெரியவில்லை. எனவே அதை போட்டோஷாப் மூலமாக சரி செய்து அதனை கண்டறியும் நோக்கில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகள் தொடர்பாக இதே பகுதியில் இந்த இருசக்கர வாகனங்கள் யார் யார் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பும் காவல்துறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மணிமாறன், 8 தனிப்படைகள் விசாரித்து வரும் இந்த நிலையில் வழக்கில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? மணிமாறன், இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்று வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் காவல்துறையினர் தனிப்படையினர் சென்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகப்படக்கூடிய அந்த நபரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு வடசென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி, பெரம்பூர், கொடுங்கையூர், புளியந்தோப்பு, அதே போல காசிமேடு, எண்ணூர் ஆகிய பகுதிகளில் தனிப்படை போலீசார் அந்த கூலிப்படையை சேர்ந்தவராக இருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் முழுவதுமாக அந்த புகைப்படத்தை காண்பித்து அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சூளைமேடு பகுதியிலும் இன்று காலை பல வீடுகளுக்கு காவல்துறையினர் சென்று இந்த புகைப்படத்தை காண்பித்து அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் அணிந்திருக்கக்கூடிய சீருடை ஒரு பள்ளியின் சீருடை என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த சூளைமேடு பகுதியில் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சூளைமேடு பகுதி முழுவதுமாக சில பள்ளிகளுக்கு சென்று அந்த சீருடை தானா என்ற ஒரு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் வாடகைக்கு குடியிருப்பவர் பற்றிய விவரங்களையும் காவல்துறையினர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுலர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட விவரங்கள் என்னென்ன இருக்கு, அதனை வீட்டு உரிமையாளர் பெற்று வைத்திருக்கிறாரா, சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாராவது தங்கியிருக்கிறார்களா என்ற அடிப்படையில் இன்று காலையிலிருந்து அந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சுவாதி பணிபுரிந்த பரனூரில் இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனத்திற்கு 4 சிறப்பு தனிப்படைகள் சென்றிருக்கிறார்கள். அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் இன்று காலையிலிருந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுவாதி பயன்படுத்திய கம்ப்யூட்டரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதன் ஹார்ட் டிஸ்கையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பணியாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. மணிமாறன்.